ஹாய் லோகஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ்டு தமிழ். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எடிட் பண்ணி சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து பாஸ்வேர்டு போட சொல்லும், 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட சொல்லும். ஓகே, இப்போ அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ நோட்டில் இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோ நோட்டில் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்ன உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து கலெக்ட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கீழே வந்து சப்மிட் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனில் வந்து நம்ம ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இந்த மட்டும் உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படி வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இம்போர்ட் ப்ரீசெட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஓகே, இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இம்போர்ட்னு அப்படி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 0 100% ஃபுல்லாக லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு டைம் லைன் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம டைம் லைன் வந்து இப்போ நம்மளோட வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோ ரொம்பவே சிம்பிளான பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே, வந்து இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி அது க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, லைட்டாக அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணி வந்து பாருங்கள். இப்போ ஓகே, லைட்டாக இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஓகே இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜனவரின்னு வருது பார்த்தீங்களா? அது இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க, கீழே லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி காப்பி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஜனவரின்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம கீழே எடிட் டெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சும்மா ஏதாச்சும் ஒரு மந்த் நான் போடுறேன். நான் உங்களுக்கு நீங்கள் எந்த மந்த்தில் உங்கள் பர்த்டேவோ அந்த மந்த் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிக் பட்டன் ஒன்று இருக்கா? அந்த டிக் பட்டன் வந்து டிக் பண்ணி விட்ருங்க. ஓகே, அந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச்னு அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, கீழே அடுத்து நெக்ஸ்ட் இஸ் கம்மிங் அப்படின்றது பார்த்தீங்களா? அதே டெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இதுக்கு மேலே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம்? எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதில் உங்கள் வேறு எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிட்டு மேலே இந்த டிக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் சேவ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அதே மாதிரி சைடில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு சைடில் ஸ்வைப் பண்ணி வரேன். ஓகே, இப்போ வெரி ஸ்பெஷல் டே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதையும் நீங்கள் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி போன டைம் சேஞ்ச் பண்ணோம் எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு அக்கேஷன் கூட அதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருக்கோம். அதில் அந்த பேர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களோட நேம் என்னவோ இல்லை உங்கள் பிடிச்சவங்களுக்கு யாருக்கு வந்து நீங்கள் பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஷாலினின்னு சும்மா டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேர் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்டெப்பில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும். அந்த எடிட் குரூப்பில் வந்துருங்க. இதுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கேலரிக்கு எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு இந்த இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாதி இமேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த டாட்டை பிடிச்சி மேலே ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வச்சதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்துட்டு இப்போ வந்து வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக இமேஜ் வச்சுருக்கோமா கரெக்டாக ப்ளே ஆக தான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட் இமேஜ் கிட்ட வந்துடுறேன் நான். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் இமேஜ் பாருங்க. ஓகே, கரெக்டாக ப்ளே ஆகுது. ஆனால் லைட்டாக நம்ம இமேஜ் ஃபேஸ் வந்து லைட்டாக பின்னாடி தள்ள மாதிரி இருக்குது. இமேஜ் லைட்டாக தள்ளி வைக்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம கரெக்டாக அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா?
இப்போ நம்ம எப்படி அந்த குரூப் அண்ட் மாஸ்க்குள்ளே வந்தோமோ அதே மாதிரி தான். அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிக்குவாங்க. இந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் வந்துருங்க. இப்போ நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் மாற்றி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிள் தான் நீங்கள் ஜூம் ஆகும் உங்களுக்கு. அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சிட்டேன் நான். ஓகே, வச்சுருக்காரு. பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ப்ளே ஆகும் பாருங்கள். ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒன்று ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இமேஜ் கரெக்டாக அலைனா வச்சிருக்குமா வைக்கலன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்ட்டூன் இமேஜ் பார்த்தீங்களா, நேராக அது கீழே வந்துட்டிங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அந்த குரூப் அண்ட் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்டூன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ண அப்புறம் அந்த இமேஜ் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாதி இமேஜ் நமக்கு தெரியுது. பேக் வந்துட்டு அந்த டாட்டை பிடிச்சி ஃபுல்லாக இழுத்து வரேன் நான் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாக இமேஜ் எல்லா இமேஜ் கிடச்சிருந்தீங்களா, ஃபுல் இமேஜ் ஃபுல் சைஸ் நமக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ சைடில் உங்களுக்கு மறைஞ்சிருந்துச்சுன்னா சைடு டாட்டில் இருக்கும். சைடில் டாட் மாதிரி இருக்குது. அந்த டாட்டை பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் இமேஜுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, செகண்ட் இமேஜ் நமக்கு சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் இமேஜுக்கு போயிடலாம். ஓகேவா? அதே ஸ்டெப் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் பண்ணீங்களோ அதே சேம் ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் அந்த கார்ட்டூன் இமேஜுக்கு போய்ட்டு உங்களோட இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இவ்வளோ சிம்பிளான எடிட் பார்த்தீங்களா அது. இந்த மாதிரி எடிட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி நிறைய ட்விட்டர் வீடியோ வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம தேர்ட் இமேஜ் நம்ம சூப்பராக கரெக்டாக வச்சுட்டோம் நம்ம இதில். ஓகே, பேக் போய்ட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கானே. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் இமேஜ் கரெக்டாக வந்துருச்சு. தேர்ட் இமேஜ் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் இமேஜுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஃபோர்த் இமேஜ் நம்ம சேம்ஸ் போய் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ணோம் அதே தான். கரெக்டாக அந்த அனிமேஷன் இமேஜ் கிட்டே வந்துட்டு கரெக்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய்ட்டு உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்பவே சிம்பிளாக நம்ம அந்த எடிட் வந்து முடிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த எடிட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு. ஓகே, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நம்ம. ஓகே, இப்போ வந்து பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வீடியோவை. ஒவ்வொரு டைம் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணதுக்கு வீடியோ கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து இமேஜ் கரெக்டாக செட் ஆகிருக்காது. அவுட்புட் வந்து நல்லா வராமல் போயிடலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ தெரியும் நமக்கு எல்லா இமேஜுமே நமக்கு சூப்பராக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் மேலே பார்த்துக்குங்க எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது. எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா ஃபுல் ஹெச்டியில் வச்சுக்கோங்க. 1080p வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறக்காமல் சேவ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ ரெண்டு கொண்டு வந்து வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தா டெய்லி மீட்டிங் வந்து புதுசாக போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டிஸ்கஷன். பை, see you.